புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா தொடங்கியுள்ள இந்த தருணத்தில் அவரோடு தொடர்புடைய பல்வேறு இடங்களையும் நிகழ்வுகளையும் நினைத்து பார்ப்பதில் அனைவருக்குமே பெருமையும் பெருமிதமும் ஏற்படுவது இயல்பு. சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவு இல்லம், சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடம் ஆகியன புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வரலாற்று சாதனைகளை எடுத்துரைக்கும் களஞ்சியமாக திகழ்கின்றன. அதன் சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. திரைப்படத்துறை, அரசியல் என இரு பெரும் துறைகளிலும் தன்னிகரில்லாத வெற்றி கொண்டு உச்சத்தை தொட்டவர் எம்ஜிஆர். இளமை காலத்திலேயே நாடகக் குழுக்களில் பிரபலமாக திகழ்ந்தார். துரோக கும்பலின் சுயநலம் காரணமாக திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை உருவாக்கினார். தங்களின் இதய தெய்வமாக விளங்கிய எம்ஜிஆரை முதலமைச்சராக அரியணையில் வீற்றிருக்கச் செய்து அழகு பார்த்தனர் தமிழக மக்கள். இந்தியாவிலேயே திரைப்பட நடிகராக இருந்து முதலாக மாநில முதலமைச்சராக பதவியேற்ற பெருமைக்குரிய எம்ஜிஆர் தமது வாழ்நாள் முழுவதும் ஏழைகளின் தோழனாகவும் இல்லாதோருக்கு கொடையாளியாகவும் விளங்கினார். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து சொல்லணும்னு சொன்னோன்னா, நம்ம படிப்பு நம்ம ஸ்கூலுக்கு போனோன்னா நம்ம நல்லா படிக்கணும். ஸ்கூல் ப்ரோக்ரஸ் கார்டு அவர் தான் சைன் போடுவார். ஸோ நாங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம், நல்லா படிக்கணும். ரொம்ப அன்பாக இருப்பார். பட் படிப்பில் நல்ல மார்க்ஸ் வாங்கணும். அப்புறம் ஸ்கூலில் என்ன நடந்தது அதெல்லாம் கேட்பார். செகண்ட் சண்டேஸ் ஃபுல்லாக அவர் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். தென் மரியாதை எங்களையே அவர் வாங்க போங்கன்னா கூப்பிடுவார். தமிழில் தான் பேசுவார். அண்ட் இங்கே வேலை செய்கிறவங்க நேம் சொல்லி நம்ம சொல்லக்கூடாது, எல்லாரையும் வாங்க போங்க அண்ணன் தான் சொல்லணும். அதில் அவரும் ரோல் மாடலாக இருந்தார். நாங்கள் அவ்வளோ சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட எங்களையும் ஒருமையில் கூப்பிடவே மாட்டார். அவர் எப்போவுமே எங்களுக்கு சொல்கிறது உணவு பழக்கம், கரெக்டான டைமில் இன்டர்வல்ஸில் சாப்பிடணும். அவரே ரோல் மாடலாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார். சென்னை தியாகராய நகரில் இருந்த தனது இல்லத்தை அலுவலகமாக எம்ஜிஆர் பயன்படுத்தி வந்தார். இது எம்ஜிஆரின் நினைவு இல்லமாக தற்போது விளங்குகிறது. இந்த இல்லத்தில் முதலமைச்சராக இருந்தபோது எம்ஜிஆர் பயன்படுத்திய TMX 4777 அம்பாசிடர் கார் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. திரையுலகில் முடிசூடா மன்னனாக வலம் வந்த போதும், அரசியல் உலகில் தன்னிகரற்ற தனிப்பெரும் தலைவராக திகழ்ந்த போதும் எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களும் அவர் பயன்படுத்திய பல்வேறு பொருட்களும் இந்த இல்லத்தை அலங்கரிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முதலாக இணைந்த 12 பேரின் உறுப்பினர் படிவங்கள், எம்ஜிஆரின் அம்பாசிடர் கார், எம்ஜிஆர் உபயோகித்த உடற்பயிற்சி கருவிகள், இந்தியா, இலங்கை, ரஷ்யா, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, பிரிட்டன், நார்வே, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் நாணயங்கள் போன்றவை எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. எம்ஜிஆருடன் புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரமுகர்கள் உள்ளிட்டோர் காட்சியளிக்கும் அரிய புகைப்படங்கள், அவரது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூடிய கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் உள்ளிட்ட புகைப்படங்கள் நம்மை பிரமிப்பின் விளிம்பிற்கே அழைத்துச் செல்கின்றன. தலைவருடைய எல்லாமே நல்லது தான் நடக்கும். அவர் யாருக்குமே தீங்கு செய்தது கிடையாது. நல்ல ஒரு மனிதன் இல்லை, தெய்வம் மாதிரி அவர். இன்றைக்கும் அவர் இறந்து 30 வருஷம் ஆகியும் அவரை யாருமே மறக்கவும் இல்லை, அவரை மறக்கவும் முடியாது. ஏன்னா மக்களுக்கு அவர் அவ்வளோ நல்ல செய்துங்கிருந்துக்கிற தொண்டால் தான் அவருடைய பேரும் புகழும் இன்னும் 100 வருஷத்துக்கு இல்லை, இந்த தமிழ்நாடு பேர் இல்லை, இந்தியா இருக்கிற வரைக்கும் அவருடைய பேர் கண்டிப்பாக சொல்லின்னு தான் இருப்பாங்க. இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அவர் நாமத்தை தான் இருக்கிறாங்களே தவிர வேறு யாருடைய பேரும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியலமா. அவரை டெய்லி பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்பாங்க. உடனடியாக தோட்டத்துலேருந்து இந்த ஆஃபீஸுக்கு வரும்போதும் அந்த கார்னரில் நின்று எல்லாரையும் கும்பிட்டுன்னு தான் வருவார். இங்கே நிற்கும் போது யார் இருந்தாலும் உடனடியாக வண்டியை விட்டு இறங்கி அந்த மக்களை பார்த்து என்ன வேணும் உங்களுக்கு, அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டுட்டு அவங்கள கும்பிட்டுட்டு, அவங்களுக்கு முக்கியமான கோரிக்கை இருந்தால் உடனடியாக பிஏவை கூப்பிட்டு உடனடியாக சேர்ந்து கொடுக்குற இது தொட்டு தான் மக்கள் இன்னமும் அவருக்கு அந்த தெய்வம் தான் எனக்கு வேலை போட்டுக்குது, அந்த தெய்வம் தான் எனக்கு இது பண்ணி கொடுத்துக்கிட்டு எத்தனையோ மக்கள் இங்கே சொல்லிட்டு போகிறாங்க. அதை நாங்கள் காதால் கேட்டு இருக்கிறோம். அதால் தான் அவருடைய புகழ் என்றைக்கும் மங்காத இருக்குது. சாதனைகளின் சிகரமாக திகழ்ந்த எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24ஆம் நாள் இவ்வுலகை விட்டு மறைந்தார். எம்ஜிஆர் காலமானதும் சென்னை ராஜாஜி அரங்கில் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. தங்களின் இதய தெய்வத்தை கடைசி முறையாக தரிசிப்பதற்காக லட்சோபலட்சம் பொதுமக்கள் திரண்டனர். தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்தும் திரையுலகம் மற்றும் அரசியல் பிரபலங்கள் தன்னிகரில்லா மக்கள் தலைவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் அறிஞர் அண்ணாவின் நினைவிடம் அருகே எம்ஜிஆரின் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது.
எம்ஜிஆர் மறைந்து 30 ஆண்டுகள் சென்றாலும் எம்ஜிஆரின் நினைவிடத்தை தரிசிக்க அன்றாடம் வருகை தரும் திரளான மக்களை பார்க்கும்போது என்றென்றும் அவர் மக்கள் திலகம்தான், மக்கள் தலைவர்தான். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாக்கிற்கேற்றவாறு வாழ்ந்தவர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன். இவர் ஜனவரி 17, 1917ஆம் ஆண்டு பிறந்தார். சிறு வயதிலேயே நாடகம் நடிக்கத் தொடங்கினார். பின்பு திரையுலகில் நுழைந்து நட்சத்திர நாயகனாக திகழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு அவரது வாழ்க்கையை மக்களுக்காக வாழ்ந்தார். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து பாரெங்கும் புகழ் பெற்றிருந்தது. நடிகராக இருந்த இவர் மக்கள் திலகம், புரட்சித் தலைவர் என்று பல்வேறு பெயர்களால் மக்களால் அழைக்கப்பட்டார். இவர் செய்த நலத்திட்டங்கள் ஏராளமானவை, எண்ணற்றவை. டிசம்பர் 24, 1987 இவர் இயற்கை எய்தினார். இவர் இந்த பூவுலகை விட்டு மறைந்திருந்தாலும் 30 ஆண்டுகள் ஆகியும் இன்றளவும் மக்கள் மனதில் அவர் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் ஆர்த்தி.